இப்போ சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Example 1 is find sin h inverse of 0. This is inverse hyperbolic function. So sin h inverse of 0 the value is 0. நம்ம already பார்த்திருப்போம். Sin h of 0 is 0 and cos h of 0 is 1. So அதுவும் நம்ம வந்து memory பண்ணணும். Sin h of 0 is 0 and cos h of 0 is 1. Here sin h inverse of 0 is again 0 and cos h inverse of 1 is 0. Okay. And tan h inverse of 0 is 0. Okay. And next example is sin h inverse of x on the logarithmic formula எழுத சொல்லிருக்காங்க. எப்படி எழுதலாம்? Log of x plus root of x squared plus 1. Sin h inverse of x equal to log of x plus root of x squared plus 1. And differentiate sin h inverse of 3x. Sin h inverse of 3x find out பண்ணணும். எப்படி find out பண்ணலாம்? Differentiation நம்ம பார்த்தோம். Sin h inverse of x ஓட differentiation formula என்னது? Sin h inverse of x ஓட differentiation formula என்னது? 1 by root of 1 plus x squared இல்லையா? So இங்க அதை substitute பண்ணலாம். 1 by root of 1 plus x squared. இதுதான் formula. But x இருக்க இடத்துல இங்க 3x இருக்கு. So நம்ம என்ன பண்ணலாம்? 1 by root of 1 plus 3x the whole square na 9x squared கிடைக்கும். 3x again differentiate பண்ணும்போது you will get 3. So 3 நம்ம இங்க போட்டுக்கலாம். So இதுதான் answer. Cos h inverse x என்னன்னா அதை differentiate பண்ணும்போது 1 by root of x squared minus 1. x first இருக்கும். இங்கேயும் சேம் தான். 2x இருக்கு x இருக்க இடத்துல. So 4x squared minus 1 வரும். 2x again differentiate பண்ணா you get 2. So this is answer. And tan h inverse of 1 by 2. Tan h inverse of x ஓட formula இது. This one 1 by 2 log of 1 plus x by 1 minus x. இங்க x இருக்க இடத்துல 1 by 2 இருக்கறனால நான் just 1 by 2 apply பண்ணிக்கிறேன். இதோட ஆன்சர் நீங்க simplify பண்ணீங்கன்னா you get 3. So 1 by 2 log 3 is the answer. And sin h cos h inverse of x already formula பார்த்தோம். This is x. So அதே மாதிரி நம்பர்ஸ்ல கொடுத்தாங்கனாலும் நமக்கு 5 தான் ஆன்சர் ஆகும். Next one is sin h inverse of x ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க xல சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நம்ம x ஓட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா x equal to sin h log 2 னு வருமா? இப்போ sin h தீட்டாவை நம்ம எக்ஸ்போனன்ஷியல் எப்படி எழுதலாம்? e power theta minus e power minus theta by 2 னு எழுதலாம். இந்த தீட்டா இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கு? log 2 இருக்கு. சோ தீட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க log 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல 2 கிடைக்கும். e power log 2 is 2 இல்லையா? So 2 இங்க minus 1 by 2 வரும். So simplify பண்ணும்போது you get 3 by 4 is the answer. Okay. And next one is differentiate பண்றோம். Log of x plus root of x squared plus 1 differentiate பண்ணும்போது you will get 1 by root of 1 plus x squared. And tan h inverse of x plus tan h inverse of y na tan h inverse of x plus y by 1 plus xy அப்படின்னு எழுதிக்கலாம். And இங்க ஒரு சின்ன டேபிள் கொடுத்திருக்காங்க. இன்வர்ஸ் trigonometric function இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்த்தது இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் sin h inverse x ன்னு இருக்கும். இங்க ஆனா h இருக்காது. And இங்க டொமைன் வந்து -∞, இருக்கும். ரேஞ்ச் வந்து அன்லிமிட்டடா இருக்கும் சைனை பொறுத்த வரைக்கும். பட் இங்க வந்து டொமைன் -1,1 இருக்கும். ரேஞ்ச் வந்து லிமிட்டடா இருக்கும். அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட்டடா இருக்கும். பட் எது வேணாலும் இருக்கலாம். டொமைன் வந்து -1,1 இருக்கும். ஸோ லாகரிதம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.